தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இணையும் திராவிட தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செந்தமிழன் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் கூறிய கருத்துக்களை ஆதாரத்துடன் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தந்தை பெரியார் கூறிய ஆபாசமான, அறிவுக்கு எட்டாத, தமிழர் நலனில் அக்கறை இல்லாத கருத்துக்கள் குடியரசு மற்றும் விடுதலை பத்திரிகைகளில் வெளிவந்தன. இதை திமுகவே ஒரு காலத்தில் தந்தை பெரியாரை அவதூறாக பேசி திட்டியது. இதையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தெரிவித்தார். தற்பொழுது தந்தை பெரியார் தமிழர் நலனுக்கு எதிராக தமிழ் விரோத போக்கை கடைபிடித்து அவர் பேசிய கருத்துக்கள் திராவிட தலைவர்களை பாதித்துள்ளது. ஆக திராவிட தொண்டர்களையும் பாதித்துள்ளது. திராவிட கட்சிகளில் உள்ள தொண்டர்களை பாதித்துள்ளது. குறிப்பாக திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவற்றில் உள்ள தமிழர்களை தந்தை பெரியார் பேசிய கருத்துக்கள் பாதிக்க ஆரம்பித்துள்ளது, பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தந்தை பெரியார் குறித்து அவர்கள் மறுபரிசீலனை செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். தந்தை பெரியாரை இதுவரைக்கும் திராவிட தலைவர், தமிழின தலைவர் என்று தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் தந்தை பெரியாரின் சுயரூபம் வெளிப்படுத்தப்பட்ட பின்பு, அவருடைய பிம்பம், அவருடைய மாயை உடைக்கப்பட்ட பின்பு தற்பொழுது திராவிட தலைவர்கள், திராவிட தொண்டர்கள் அவர்கள் திராவிட கட்சிகளில் இருந்து வெளியேற முடிவு செய்துள்ளனர். செந்தமிழன் சீமான் அவர்களால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியில் இணைய முடிவு செய்துள்ளனர். இது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். நாம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். தயவு செய்து திமுகவிலிருந்து தமிழர்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்கிறோம். திராவிடர் கழகத்திலிருந்து தமிழர்கள் வெளியே வாருங்கள். தந்தை பெரியார் திராவிட கழகத்திலிருந்து தமிழர்கள் வெளியே வாருங்கள். தமிழர் விடுதலை இயக்கத்திலிருந்து தமிழர்கள் வெளியே வாருங்கள் என்றுதான் சொல்கிறோம். திராவிட இயக்கங்களிலிருந்து தமிழர்கள் வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழன் சுயமாக வாழ முடியும். தமிழ் இனத்துக்கு மரியாதை கிடைக்கும். அதுவரைக்கும் தமிழர்களை திராவிடன் என்ற ஒரு மாயையை ஏற்படுத்தி ஒரு கூடாரத்துக்குள் அடைத்து வைத்து தெலுங்கர்கள் தான் தமிழர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக திராவிட இயக்கங்களிலிருந்து தமிழர்கள் வெளியேறி சீமான் கட்சியில் இணைவது ஒரு நல்ல அறிகுறி என்றேதான் சொல்ல வேண்டும்.